திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பரம கருணாமூர்த்தியாகிய அபீத குஜாம்பாள் அம்பா சமேத அருணாச்சலேஸ்வர பெருமானுடைய திருவருளினாலும் பரம குருநாதர் பழனி சிவஸ்ரீ ஈசான சிவாச்சாரியார் சுவாமிகளுடைய குருவருளினாலும் தென்சேரி மலையாகம் அண்ணா அவர்களுடைய அனுகிரகத்தினாலும் குருநாதர் பேரூர் சத்யோஜாத சிவாச்சாரியார் சுவாமிகளுடைய திருவடிகளின் அனுகிரகத்தினாலும் இன்றைய சிவஞான உபதேச சிந்தனையிலே ஆலயத்தை பூஜை செய்வதற்கு அதிகாரம் யாருக்கு உண்டு என்பதை பற்றியும், அந்த ஆலயங்களிலே நடைபெறுகின்ற நித்திய வழிபாடுகளை பற்றியும் நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு திருவருள் கூட்டியுள்ளது. அந்த வகையிலே சிவபூஜை இரண்டு வகைப்படும். ஒன்று ஆன்மார்த்த சிவபூஜை, மற்றொன்று பரார்த்த சிவபூஜை. ஆன்மார்த்த சிவபூஜை என்பது எல்லா வர்ணத்தார்களும் தக்க குருநாதரை கொண்டு ஆகம முறைப்படி சிவதீட்சை பெற்று சிவபெருமானை வழிபாடு செய்வது ஆன்மார்த்த சிவபூஜை. அந்த ஆன்மார்த்த சிவபூஜையிலே 3 வகையான தீட்சைகள் ஆகமங்களிலே சொல்லப்பட்டுள்ளன. ஒன்று சமய தீட்சை, மற்றொன்று விசேட தீட்சை, மூன்றாவதாக நிர்வாண தீட்சை. 3 வகையான தீட்சைகளும், அதற்கு மேலே கிரியா அபிஷேகம், ஆச்சாரிய அபிஷேகம் என்று 2 வகையான அனுமதி தீட்சைகளும் உண்டு. அப்படி சமயம், விசேடம், நிர்வாண தீட்சை பெற்ற அடியார்கள் ஆச்சாரியர் அபிஷேகம் பெற்ற குருநாதர்களிடம் முறையாக ஆகம முறைப்படி தீட்சை பெற்று சிவபூஜை செய்வது ஆன்மார்த்த சிவபூஜை. அதேபோல் பரார்த்த சிவபூஜை என்பது சிவாலயங்களிலே நடைபெறுகின்ற நித்திய வழிபாடுகள். அந்த நித்திய வழிபாட்டுக்கு உரியவர்கள் யார் என்று கேட்டால் ஆதிசைவ பெருமக்கள். ஆதிசைவ பெருமக்கள் எல்லாம் சிவபெருமானுடைய முகத்திலே இருந்து ஜனித்தவர்கள். சிவன் முகத்தில் ஜனித்த வெற்பிற சைவர் என்பது சைவ சமய நெறி. அப்படி சிவபெருமானுடைய முகங்களிலே இருந்து பஞ்ச ரிஷிகள் தோன்றி அதன் வழியாக வந்தவர்கள் ஆதிசைவர்கள். அவர்கள் 2 வகையான பூஜைக்கு அதிகாரம் உடையவர்கள் என்று ஆகமங்களிலே கூறப்பட்டுள்ளது. ஒன்று ஆன்மார்த்த சிவபூஜை, மற்றொன்று பரார்த்த சிவபூஜை. ஆன்மார்த்த சிவபூஜை என்பது ஆதிசைவர்களாக இருந்தாலும் அவர்கள் முறையாக அவர்களுடைய குரு மரபிலே சமயம், விசேடம், நிர்வாண தீட்சை பெற்று பின்பு திருமணம் ஆன பின்பு மனைவியோடு பெறுகின்ற ஆச்சாரியர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டுதான் கருவறையிலே சென்று சிவபெருமானை பூஜிக்க வேண்டும். ஆக ஆன்மார்த்த பூஜை, பரார்த்த பூஜை என்று சொல்லக்கூடிய 2 பூஜைகளுக்கும் உகந்தவர்கள் ஆதிசைவ பெருமக்கள். மற்ற சமயத்தார்கள், மற்ற வர்ணத்தார்கள் எல்லாம் ஆலயத்தின் உள்ளே சென்று பூஜை செய்யலாம் என்று எந்த நூலிலும் குறிப்பிடப்படவில்லை. தன்னை பூஜிப்பதற்கு இவர்கள்தான் பூஜிக்க வேண்டும் என்று ஆகமங்களிலே சிவபெருமான் அருளி செய்திருக்கிறார். இந்த விஷயங்கள் தற்போது நாம் மிகவும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்படி அவர்கள்தான் பூஜைக்கு உரியவர்கள் என்பதை 12ஆம் திருமுறையாகிய பெரிய புராணத்திலே 30 திருமேனி தீண்டுவார் கடியன் என்கின்ற பகுதியிலே சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார். தெரிந்துணரின் 30 செல்காலம், நிகழ்காலம், வருங்காலம் ஆனவற்றின் வழிவெளியே திருத்தொண்டின் விரும்பிய அர்ச்சனைகள் சிவவேதியர்க்கே உரியன என்று பெரிய புராணத்திலே குறிப்பிடப்படுகிறது. பெரிய புராணத்திலே சொன்னது சட்டநூல். ஆகவே மற்ற வர்ணத்தார்கள் ஆலயங்களின் உள்ளே சென்று கர்ப்பகிரகம் சென்று
சிவபெருமானை தீண்டுவது குற்றம் என்று ஆகமங்களிலே குறிப்பிடப்படுகிறது. அப்படி இந்த இன்றைய சிவஞான உபதேச படலத்திலே ஆகமங்களிலே சொல்லப்பட்டபடி பூஜா முறைகள் எல்லாம் வெகு அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. சிவாலயத்தில் நித்திய வழிபாடு என்பது உஷத்கால பூஜையோடு தொடங்குகிறது. அந்த ஆன்மார்த்த சிவ பூஜை செய்து தனது ரூபத்தை சிவமாக்கி கொண்ட சிவாச்சாரியார் ஆலயம் சென்று சிவபூஜை செய்வது பரார்த்த பூஜை என்று பெயர். இப்படி சிவாச்சாரியார்கள் தன்னுடைய இல்லத்திலே சிவபூஜை செய்துவிட்டு, அதாவது ஆன்மார்த்த சிவபூஜை செய்துவிட்டு, பிறகு அங்கே இருக்கின்ற ஆலயம் சென்று க்ஷேத்திரபாலர் என்ற தெய்வம் இருக்கும் இடம் சென்று இந்த பூமியில் உள்ள எல்லா உயிர்கூட்டங்களையும் காப்பாற்றுவதற்கான சிவபூஜையை செய்வதற்காக முத்திரா தண்டத்தை தந்தருள்வீராக என்று வேண்டிக் கொண்டு உத்திரவு பெற்று உஷத்கால பூஜையை செய்ய வேண்டும். உஷத்கால பூஜையின் முடிவில், அதாவது சூரியோதயம் ஆகக்கூடியதாக இருக்க வேண்டும். அவ்வளவு விடியற்காலையில் இதனை செய்ய வேண்டும். இந்த உஷத்கால பூஜை என்பது ஆலயத்திலே நடைபெறுகின்ற 6 கால பூஜையிலே சேராது. சிவாலயங்கள் 6 கால சிவபூஜையை கொண்டது. இந்த பூஜை அருகால பூஜைக்கு அப்பாற்பட்டது. சூரியன் உதிப்பதற்கு 1.5 மணி நேரம் முன்பாக இதனை செய்ய வேண்டும். சூரியோதயம் முதற்கொண்டு காலை 9 மணி வரை நடைபெறுவது காலசந்தி பூஜை என்று பெயர். இதற்கு பிறகு 10:30 மணி வரை உபசந்தி பூஜை என்கின்ற பூஜையும், 12 மணி வரை உச்சிகால பூஜையும் நடைபெறுவது முதல் 3 கால பூஜையாக ஆகமங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு மேலே 12 மணி முதல் மாலை 4 மணி வரை திருக்கோயில் சாத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதும் ஆகமங்களிலே குறிப்பிடப்படுகிறது. பல சிவாலயங்கள் இந்த நேரத்தை கடந்தும் அல்லது தொடர்ந்தும் திறந்திருப்பது ஆகமங்களிலே சிவபெருமான் பூஜா முறையை வகுக்கப்பட்ட விதிக்கு எதிரானது. பின்பு 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ கால பூஜை. தினந்தோறும் நடைபெறும் பிரதோஷ பூஜை வேறு, சதுர்தசியில் நடைபெறும் மகா பிரதோஷ பூஜை வேறு. 6 மணி முதல் 7:30 மணி வரை சாயங்கால பூஜை நடைபெற வேண்டும். 7:30 மணி முதல் 9 மணி வரை அர்த்தசாம பூஜை. காலசந்தி முதல் அர்த்தசாமம் வரை இப்படி 6 கால பூஜைகள் எல்லா சிவாலயங்களிலும் நடைபெறும். அப்படி ஆலயத்திலே சிவபூஜை செய்வதற்கு உரியவர்கள் ஆதிசைவர் மரபினரே என்று எல்லா ஆகமங்களும் சந்தேகத்திற்கு இடமின்றி கூறுகின்றன. ஆதிசைவ மரபில் தோன்றியிருந்தாலும் வேத ஆகம பயிற்சி இல்லாமலோ ஒழுக்க மேம்பாடு இல்லாமலோ புகையிலை போன்ற பொருள்களை பயன்படுத்துபவராகவோ இருந்தால் அவர்கள் பூஜை செய்வதற்கு தகுதியுடையவர் அல்லர் என்றும் ஆகமங்களிலே குறிப்பிடப்படுகிறது. ஏனென்று கேட்டால், இவர்கள் சிவபெருமானுக்கு தொண்டு செய்வதற்காகவே தன்னுடைய முகத்திலே இருந்து சிவபெருமானாலே தோற்றுவிக்கப்பட்டவர்கள். நிறைய இவர்களுக்கெல்லாம் விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. ஆதிசைவர்கள் பணத்திற்காக கடல் தாண்டி எங்கும் சென்று வேலையிலே இருக்கக்கூடாது என்பதும் ஆகமங்களிலே குறிப்பிடப்படுகிறது. ஆனால் தற்போது நிலை வேறு. ஆதிசைவர்களை கவனிக்கின்ற பெரியோர்களும் ஊர் மக்களும் குறைவு. அவர்களுடைய பெருமை தெரியாததினாலே
இப்பொழுது நிறைய ஊர்களிலே இருக்கின்ற சிவாச்சாரியார்கள் எல்லாம் வெளிநாடுகளிலே சென்று அங்கே பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆகம முறைப்படி அவர்கள் கடல் தாண்டி சென்று மற்ற இடங்களிலே பூஜை செய்யக்கூடாது என்கின்ற விதியும் உண்டு. சிவாலயத்தில் ஆதிசைவ மரபினரால் செய்யப்படும் பூஜையானது அனைத்து உயிர்க்கும் தீட்சை செய்தல் என்னும் உட்பொருளை உடையதாகும். அவர்கள் வீட்டிலேயே ஆன்மார்த்த சிவபூஜை செய்வது அவர்களுக்காகவும், ஆலயங்கள் என்று சொல்லக்கூடிய கோவில்களிலே சென்று இந்த 6 கால பூஜையையும் சுவாமிக்கு சகலவிதமான உபச்சாரங்களையும் செய்வது எதற்கு என்று கேட்டால், எல்லா உயிரினங்களுக்கும் தீட்சை செய்தல், அதாவது சிவபெருமானுடைய அருளை அவர்கள் பெறுவதற்காக அந்த பூஜையை செய்கின்றார்கள். ஆலயத்தில் நாள்தோறும் நடைபெறும் பூஜையானது சாங்கம், உபாங்கம், பிரத்யங்கம் என 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அபிஷேகம், பாத்தியம், ஆசமன்யம், அர்க்கியம், ஆடை, ஆபரணம், சந்தனம், மலர் எனப்படும் 8ம் சாங்கம் என்கின்ற முறை. தூபம், தீபம், திருநீறு அணிவித்தல், குடை, கண்ணாடி, சாமரம், விசிறி, வியஜனம், இது ஒரு வகையான விசிறி. நாட்டியம், கீதவாத்தியம் எனப்படும் 10ம் உபாங்கம் என்று பெயர். நிவேதனம் செய்வித்தல், பலியிடுதல், ஹோமம் செய்தல், நித்திய உற்சவம், சுலுகோதகதானம், வாழ்த்துறை, இவைகளெல்லாம் இந்த 6ம் பிரத்யங்கம் எனப்படும். ஆக சாங்கோபாங்க பிரத்யங்க பூஜை என்பது மேலே கூறப்பட்ட 24 செயல்களையும் செய்வது பூஜை. ஆக ஆலயங்களிலே நடைபெறுகின்ற பூஜையானது வேத சிவாகம முறைப்படிதான் நடைபெற வேண்டும் என்கின்ற விதியினை சிவபெருமான் வகுத்து, அந்த முறையிலே செய்கின்ற பூஜையை நாம் இன்று அறிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கும் நமக்கு திருவருள் கூட்டியது. யார் வேண்டுமானாலும் கருவறையிலே சென்று பூஜை செய்யலாம் என்று எந்த நூலிலும் இல்லை. இவர்கள்தான் பூஜை செய்ய வேண்டும் என்று எல்லா நூல்களிலேயும் உண்டு. இப்படி 24 வகையான செயல்களை செய்வது பரார்த்த பூஜை என்றும், அதற்கு மேலே உள்ளே இருக்கின்ற சிவபெருமானுக்கு அபிஷேக திரவியங்கள் இவை இவை என்றும், அவற்றை என்ன வரிசைப்படி இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்றும் ஆகமங்கள் விதிகள் வகுத்து கூறுகின்றன. அப்படி ஆலயங்களிலே இருக்கின்ற சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது சிவபூஜை. திருநாவுக்கரசு சுவாமிகள் சலம்பூவுடு தூபம் மறந்தறியேன் என்று குறிப்பிடுகிறார். அபிஷேகமும் அர்ச்சனையும் சேர்ந்தது பூஜை. அப்படி பூஜிக்கின்ற பொழுது இந்த வகையிலே தான் தன்னை அபிஷேகம் செய்ய வேண்டும் என்கின்ற விதிகளையும் ஆகமங்களிலே சிவபெருமான் அருளி செய்திருக்கிறார். அதிலே 25 வகையான திரவியங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் ஆகமங்களிலே குறிப்பிடப்படுகிறது. ஒன்று சந்தனாதி தைலம், அதான் வாசனை பொருந்திய நல்லெண்ணெய். 2வது மாப்பொடி, 3வது நெல்லி முள்ளிப்பொடி, 4 மஞ்சள் பொடி, 5 ஜல திரவியம், 6 பஞ்சகவ்யம், 7 பஞ்சாமிர்தம், 8 பசுவின் நெய், 9 பசுவின் பால், 10 பசுவின் தயிர், 11 தேன், 12 கரும்புச்சாறு, 13 சர்க்கரை, 14 பழவகைகள், 15 பழங்களின் சாறு, 16 இளநீர், 17 அன்னம், 18 சந்தனம், 19
ஸ்னபம் கும்பம், 20 பத்ரோதகம். அதாவது பத்ரோதகம் என்பது ஒரு சிறு பாத்திரத்திலே நீர் எடுத்து அந்த நீரினிலே வில்வ பத்திரங்களை இட்டு சிறிது நேரம் கழித்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்வது மிகுந்த சிறப்பு. அதற்கு பத்ரோதகம் என்று பெயர். 21 தாராபிஷேகம், சகஸ்திரதாரை. அதாவது இந்த பங்குனி, சித்திரை, வைகாசி காலங்களிலே எல்லா சிவாலயங்களிலும் சிவலிங்கத்திற்கு மேலாக ஒரு பாத்திரத்திலே வைக்கப்படுகின்ற ஒரு தீர்த்தாபிஷேகம். 22வது திருங்கோதகம். திருங்கோதகம் என்றால் பசுவின் காம்பிலே நீரிட்டு அதை அபிஷேகித்தல். 23வது ரத்தினோதகம். அது என்னவென்று கேட்டால் அந்த தங்கங்களை நீரிலே இட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது. 24 குசோதகம். அதாவது ஒரு பாத்திரத்திலே நீர் எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ளே தர்பையை சிறிது கிள்ளி போட்டு பின்பு அந்த தீர்த்தத்தை அபிஷேகம் செய்வது குசோதகம் என்று பெயர். அடுத்தது விசேஷ அர்க்கியத்தாலே அபிஷேகம் செய்வது. இப்படி 25 வகையான அபிஷேகங்கள் குறிப்பிடப்படுகிறது. அதிலே சிலவற்றை நீக்கி அபிஷேக திரவியங்கள் 16 என்றும் 12 என்றும் வேறு சில ஆகமங்களிலே பத்ததிகளிலே குறிப்பிடப்படுகிறது. இப்படி அபிஷேகம் செய்வதனாலே, ஒவ்வொரு பொருளினாலும் அபிஷேகம் செய்வதனாலே என்ன பலன் என்பதையும் ஆகமங்களிலே குறிப்பிடப்படுகிறது. இதை கேட்கின்ற அன்பர்கள் உன்னிப்பாக கவனித்து இதிலே தாங்கள் பெறக்கூடிய பயனை அந்தந்த அபிஷேகம் செய்து அந்த பலனை பெற்று விடலாம் என்பதை அறிந்து கொண்டு செய்வோமாக என்று சொல்லி, தைலாபிஷேகம் சுகத்தை கொடுக்கக்கூடியது. மாப்பொடி கடன் நிவாரணம் அளிக்கும். நெல்லி முள்ளி வியாதிகளை போக்கும். மஞ்சள் பொடி வசீகரணம் உண்டாக்கும். ஜலதிரவியம் நற்பேறுகளை கொடுக்கும். பஞ்சகவியம் தூய்மையை உண்டாக்கும். பஞ்சாமிர்தம் வெற்றியை கொடுக்கும். பால் ஆயுளை வளர்க்கும். தயிர் மக்கட்பேற்றினை கொடுக்கும். தேன் இன்பமளிக்கும். கரும்புச்சாறு பிணிகளை நீக்கும். சர்க்கரை பகைவரை அளிக்கும். பல வகைகள் பயிர் பச்சைகளை செழிக்கச் செய்யும். அன்னம் சாம்ராஜ்யம் அளிக்கும். இளநீர் போகத்தை அளிக்கும். சந்தனம் செல்வத்தை கொடுக்கும். தத்ரோதகம் முதலியன அச்சத்தை போக்கும். அப்படி இத்தனை வகையான அபிஷேகங்களும் ஒவ்வொரு அபிஷேகமும் ஒவ்வொரு வகையான நற்பலன்களை எல்லாம் கொடுக்கும் என்கின்ற வகையிலே இன்றைய சிவஞான உபதேசத்திலே ஆதிசைவர்களுடைய பெருமைகளை பற்றியும் சிவாலயங்களிலே செய்யப்படுகின்ற பூஜையின் வகைகளை பற்றியும் அபிஷேக திரவியங்களை பற்றியும் அதனை வரிசைப்படுத்தி அபிஷேகம் செய்கின்ற முறையை பற்றியும் அபிஷேக பொருள்களினாலே கிடைக்கக்கூடிய பலன்களையும் பெற்று அறிந்து கொள்வதற்கு நமக்கு திருவருள் கூட்டியது என்று சொல்லி இன்றைய சிவஞான உபதேசத்தை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றோம். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.